Hello guys, welcome back to our channel. Today we'll be doing the auction plan discussion for teams like CSK, KKR, SRH, MI and RCB. So now let's start with CSK. So my playing 11 for CSK will be Sanju Samson will open with Ayush Matre, Urul Patel and Gaikwad in 3 and 4, Dubey and Brevis, and number 7 is a question mark. And number 8 will be my wicketkeeper MS Dhoni, 9 the overseas fast bowler Ellis, Khalil Ahmed, Noor Ahmed, and number 12 we need a spinner. So Mr. Sriram, what do you think will be the targets of CSK? டெஃபினட்டா ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர், போத் ஸ்பின் ஆல்ரவுண்டர் அந்த ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் இருப்பாங்கன்னு தோணுது. அதே மாதிரி எனக்கு என்னன்னா ஒரு ஃபினிஷிங்க்கு ஒரு அந்த ஆல்ரவுண்டர் ஃபினிஷ் பண்ற மாதிரி ஒரு கேப்பபிளா இருக்கணும்னு தோணுது. ஏன்னா தூபே ஆர் பிரவிஸ் ஆர் தூபே 6 வந்துட்டாலும் நம்ம தோனியை வந்து நம்ம அந்த இதுல ஒரு பின் ஹிட்டர் மாதிரி ஆயிட்டாரு. இப்போ 6 பால் தான் அவரோட கெப்பாசிட்டின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அவரை தப்பு சொல்லவும் முடியாது. ஸோ இந்த நம்பர் 7ல இந்த கேம் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு நல்ல ஹிட்டரும் தேவைப்படுதுன்னு தோணுது, ஹூ கேன் பவுல். ஸோ அதுதான் என்னோட இது. ஸோ அதே மாதிரி ருத்துராஜ் வந்து நம்பர் 4 ஓகே, எனக்கு தெரியல. உர்வில் பட்டேல் கண்டிப்பா பிளேயிங் 11ல வேணுன்றது ஓகே, பட் இம்பாக்ட் சப்பா கொண்டு வரலாம். பட் அப்படி கொண்டு வந்தா ஆப்வியஸா ஒரு ஸ்பின்னர் வந்து நம்ம இது பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ ஸோ என்னோட இது வந்து ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டரும் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரும் வேணும். அது போக ஒரு இந்தியன் ஸ்பின்னர் கண்டிப்பா வேணும். ஸோ ஸ்ரீராம் சொன்ன அதே டிபார்ட்மெண்ட் தான். நான் ஐம் கோனா மென்ஷன் சம் பிளேயர்ஸ் நேம். ஸோ அந்த நம்பர் 7ல ஸ்ரீராம் வந்து ஆனா அவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஹூ கேன் போல்னாரு. ஆனா இங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி இந்த மார்க்கெட்ல யாருமே இல்ல. ஸோ ஐ ஃபீல் தே ஹேவ் டு கோ வித் ஜேசன் ஹோல்டர். ஏன்னா ஹோம் கண்டிஷன்ஸ்ல நம்ம டாமினேட் பண்ணலாம். ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவ் ஸ்லோ போலர் இருந்தா, பட் இஸ் நாட் அ எஃபெக்டிவ் பேட்டர். லைக் he can hit 30 runs but he cannot win you a match, like not a guaranteed batter. அப்புறம் ஸ்ரீராம் சொன்ன அதே பாயிண்ட் தான். எம்எஸ் தோனி வந்து இப்போ ஃபினிஷர் கிடையாது, லைக் இஸ் அ பின்ச் ஹிட்டர். அவர் வந்து ஒரு 20 ரன்ஸ் அடிப்பார் 6 பால்ஸ். ஆனா அவரால் ஒரு 20 பால்ஸ் 30 பால்ஸ் ஆட முடியுமா நம்மளுக்கு தெரியாது. ஒரு 15 ஓவர்ஸ்ல வந்து நம்ம லாஸ்ட் சீசன்ல அதுதான் நம்மளோட பிரச்சனையா இருந்துச்சு. 15 ஓவர்ஸ்ல இல்ல தோனி வந்துட்டாருன்னா அவரால் ரொட்டேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம லாஸ்ட் சீசன் பார்த்தோம். 15 ஓவர்ஸ் 160 இருந்த மேட்ச் எல்லாம் கூட கடைசியில பார்க்கும்போது லாஸ்ட் 5 ஓவர்ஸ் வந்து ஒரு 30-40 ரன்ஸ் அடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம. ஸோ எனக்கு அது இப்போ ஜேசன் ஹோல்டர் எனக்கு என்ன பிரச்சனைனா, ஜேசன் ஹோல்டர் நல்ல ஃபிட்டா இருப்பாரு டீம்ல. பட் அகே என்ன பிரச்சனைனா 6ஓட பிரவிஸோட பேட்டிங் முடிஞ்சு போயிடும், இல்ல தூபையோட பேட்டிங் முடிஞ்சு போயிடும். ஸோ நான் 5th விக்கெட்டோ 4th விக்கெட் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த இது இருக்காது. அப்ப என்ன பண்ணோம்னா ஒரு இம்பாக்ட் சப்போ ஒரு மேபி இப்படி பண்ணலாம், இம்பாக்ட் சப்போ ஒரு பேட்டர் கொண்டு வரலாம். ஆனா அப்ப நம்ம இப்ப நம்ம அந்த ஸ்பின்னர் போவோம். அப்போ அகைன் வில் கம் பேக் டு திஸ் பாயிண்ட். ஸ்பின்னர் நான் என்ன நினைக்கிறேன்னா சிஎஸ்கே ஹேஸ் டு கோ வித் ரவி பிஷ்னாய். பட் அவருக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் ரெண்டு டீம் நடுவில் தான், சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு டெஃபினட்டா ஒரு ஸ்பின்னர் வேணும். தே ஆர் கமிங் வித் 25 crores டு தி ஆக்ஷன். ஸோ தே மைட் கோ டில் 20 crores. மிஸ்டர் ஸ்ரீராம், டு யூ திங்க் ரவி பிஷ்னாய் இஸ் 20 crores போக மாட்டாங்க. எனக்கு 20 crores 20 crores கண்டிப்பா வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. என்னோட இதுபடி 15 crores. ஏன் சொல்றேன்னா எஸ்ஆர்ஹெச்சோட ஒரே வீக்னஸ் ஸ்பின் மட்டும் கிடையாது, ஃபாஸ்ட் பவுலிங்கும் செட்டப் பண்ணணும். அவங்க யாருக்கும் பேக்கப்ஸ் கிடையாது. அவங்க ஷமியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பவர் பிளே பவுலிங் கிடையாது. உனத்கன், ஹர்ஷல் சொல்ற ஃபாஸ்ட் பவுலரே வந்து உனத்கன், ஹர்ஷல் பட்டேல், கமின்ஸ், வேற யாருமே கிடையாது ஃபாஸ்ட் பவுலிங்க்கு. சிமர்ஜித் சிங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் சிமர்ஜித் சிங்கே வச்சிருந்துருக்கலாம், அவரே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேக்கப்க்கு பவுலரே இல்லை, ஃபாஸ்ட் பவுலரும் கண்டிப்பா தேவை. ஸோ அவங்களுக்கு ஐ திங்க் 8 ஸ்லாட்டோ 9 ஸ்லாட்டோ தேவைப்படுது. ரவி பிஷ்னாய்க்கு மட்டும் 15 crores ஓகே, அதுக்கு மேல போனா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ ஐ திங்க் ரவி பிஷ்னாய் வில் பி எஃபெக்டிவ் இன் சென்னை. அவரோட டைப் ஆஃப் போலிங்க்கு சென்னையோட ஸ்லோவர் சர்ஃபேஸ்க்கு வில் பி எஃபெக்டிவ். அவர் அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஸோ 15 crores நான் 2 கையும் கொடுத்து ஏத்துப்பேன் ரவி பிஷ்னாயோட டீல. ஏன்னா ரவி பிஷ்னாய் டீல் இருந்தாலும் இப்ப ஜேசன் ஹோல்டர் 10 crores கண்டிப்பா போறேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆப்ஷன்ல ஏன்னா வேற கமாடிட்டியே இல்லை மார்க்கெட்ல. ஜேசன் ஹோல்டர் மாதிரி ஜேசன் ஹோல்டரே ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் நம்ம சொல்ல முடியாது. இப்ப எல்லாரும் போனதுனால நம்ம அவர் ஒரு ஆல்ரவுண்டர்னா
சொல்லிக்கலாம். predominantly is a bowler. டிமாண்ட் அண்ட் சப்ளை இல்ல. டிமாண்ட் நிறைய இருக்கு, சப்ளை கால் இல்ல. அதனால சொல்றோம். இல்லனா ஹோல்டரை வந்து நம்ம எத்தனையோ ஆக்ஷன்ல அன்சோல்டா தான் போயிட்டு இருக்காரு. லாஸ்ட் 3-4 ஆக்ஷன் அவர் அன்சோல்டா தான் இருக்கு. ராஜஸ்தானுக்கு எப்பயோ 23 22 ஒரு 1-2 மேட்ச் இன்ஃபேக்ட் ஞாபகம் இருக்கு. மும்பைக்கு எகேன்ஸ்டா தான் விளையாண்டாரு நினைக்கிறேன். 23 நினைக்கிறேன். ஸ்கை போட்டு பொழந்து கட்டினாரு. அதோட அவரோட ஐபிஎல் இது முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஐபிஎல் ஆக்ஷன்ல கூட எடுக்கல. ஸோ அது ஒண்ணு. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இந்தியன் இப்ப நிறைய பேரை சொல்றாங்க, கார்த்திக் சர்மா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. யாரோ ஒரு ஆளை ஹேண்ட் பிக் பண்ணி கொண்டு வந்து ஸோ ஃபாரினர் வந்து நம்ம பவுலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அகில் ஹுசைன் வந்து நம்பர் 8-9 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணலாம். So Ravi Bishnoi கிடைக்கலாட்டி கூட there's a good option in Rahul Chair. ஏன்னா ராகுல் சேர் ஆல்சோ இஸ் a good spinner. அவர் 5-6 ரோட்ஸ் மேல போக மாட்டாரானா மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் will be ரவி பிஷ்னாய். ரவி என்னை கேட்டா சிஎஸ்கேக்கு ரவி பிஷ்னாய் ரொம்ப ரொம்ப தேவை லாங் டேர்ம்ல சொல்றேன். ஏன்னா நம்ம ஜடேஜா ரோல நம்ம we have to take 2 players to fill it. ஏன்னா is a good finisher and a spinner too. So Ravi Bishnoi can do the spinner role very nicely. So எனக்கு என்ன தோணுதுன்னா சாரி டு கட், என்னோட ஒரு பவுலிங் லைனப் இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அகில் ஹுசைன் ஆர் ஜேமி ஓவர்டன் ஃபார் நவ். ஒரு நூர் அகமது, ரவி பிஷ்னாய். ஃபாஸ்ட் பவுலிங்ல அன்ஷுல், கலீல், எலிஸ். இந்த லைனப் இருந்தா கூட ஒரு டீசென்டான ஒரு பவுலிங் லைனப்பா இருக்கும்னு தோணுது. ஸோ நம்ம வந்து ஓவர்டன் நம்ம வந்து ரீடைன் பண்ண போது நம்ம கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ ஓவர்டன் தான் நம்ம 11ல இருக்கிற மாதிரி இருக்காரு. ஏன்னா ஓவர்டன் இஸ் a decent bat தென் ஜேசன் ஹோல்டர். ஓவர்டன் வந்து இங்கிலாந்து ஃபினிஷரா இருக்காரு. சோ நம்ம ஓவர்டன் மேல கொஞ்சம் பேட்டிங்ல நம்பிக்கை வைக்கலாம் ராதர் தென் இஸ் bowling. அப்புறம் நான் அகில் ஹுசைன் இல்ல மைக்கேல் பிரேஸ்வெல் நான் கண்டிப்பா போவேன். ஏன்னா இப்ப நம்ம நம்பர் 7ல இப்போ ஓவர்டன் விளையாடுறோம்னா if you are playing in Chepauk, I think we can play Akhil Hossain in that spot or Michael Bracewell. If Akhil Hossain 3 கோடி மேல போக மாட்டாரு இருந்தாலும் my first option will be Akhil Hossain, second option Michael Bracewell. அகில் ஹுசைன் அதே மாதிரி நான் இன்னொரு பிளேயரை பார்த்து வச்சிருந்தேன், ஜார்ஜ் லிண்டே. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆடிட்டு இருக்காரு. அவர் 30+ தான், பட் வந்து இப்போ அவரோட பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. நான் ரீசெண்டா SA20 இதுவும் லாஸ்ட் இயரும் பார்த்தேன். அதே மாதிரி அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆடிட்டு இருக்காரு, T20 ஆடிட்டு இருக்காரு. ஸோ அகில் ஹுசைன், ஜார்ஜ் லிண்டே ரெண்டு பேருக்கு என்ன சிமிலாரிட்டினா பவர் பிளேலையும் போடுவாங்க. எஸ்பெஷலி அகில் ஹுசைன் கேட்கவே தேவையில்லை, பவர் பிளேல ஈஸியா 2 overs போட்டுருவாரு. ஸோ அது அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அவரு எடுக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்ற மாதிரி 3 crores மேபி நம்ம டார்கெட் பண்றோம்னு தெரிஞ்சு 5 crores வரைக்கும் வரலாம். அதுக்கு மேல போக மாட்டான்னு தோணுது. ஸோ அப்புறம் we definitely need backup for Ellis. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ஸோ நான் பேக்கப்க்கு யாருன்னா பார்ப்பேன்னா மேட் ஹென்ரி, பென் டார்ஷியஸ், ஜேக்கப் டர்ஃபி அண்ட் கைல் ஜேமிசன். பட் மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி பென் டார்ஷியஸ், செகண்ட் ஆப்ஷன் வில் பி ஜேக்கப் டர்ஃபி. ஏன்னா ரெண்டு பேரும் வந்து predominantly டெத் bowlers மாதிரி. ஏன்னா we have like Khalil to bowl in the power play. ஸோ உங்களுக்கு ஹென்ரி இல்ல ஜேமிசன் வந்து ஒரு வேஸ்டா தான் இருக்கும். டார்ஷியஸ் இல்ல டஃபி. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நம்ம முன்னாடி பேசின மாதிரி பர்கர் இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் டார்ஷிஸ் வந்து டெத் பவுலிங்க்கு நல்லா சூட் ஆவார் அவரு. அதே மாதிரி நம்ம போன லாஸ்ட் டைம் நம்ம பண்ண தப்பு, நிறைய மேட்ச் தோனிக்கு அப்புறம் ஓவர்டன் இருக்கணும். அவர் கன்சிஸ்டன்டா கொடுக்கவும் இல்லை. நம்ம ரிலீஸ் பத்தி பேசும்போது கரனுக்கு கொடுத்த சான்ஸ் ஓவர்டனுக்கு கொடுக்கல. கொடுத்திருந்தா அட்லீஸ்ட் அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் என்னன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு சான்ஸே கொடுக்கல. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம ஒரு ஹோல்டர் மாதிரி ஒரு அவர் கொஞ்சம் ஹை பிரைஸ் போப்பார். ஸோ அவரை எடுக்காம ஐ திங்க் ஒரு சும்மா ஒரு டாயின் பிரிட்டோரியஸ் எடுத்து நம்ம ஜெமி ஓட்டன் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம் தட் யூ ஆர் கோனா பிளே 14 matches, ஹி மைட் பர்ஃபார்ம். ஏன்னா போன வருஷம் அவருக்கு இந்த சர்டனிட்டி இல்லாம அவர் 11ல இருப்பாரா இதுல இல்லையா அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல கூட இருந்திருக்கலாம். ஸோ அவர் 14 games கொடுத்தா ஹி கேன் பி a குட் பிளேயர். பட் டாயின் பிரிட்டோரியஸ்க்கு பதிலா மேபி தெரியல, ஏன்னா சிஎஸ்கேக்கு முன்னாடி விளையாடி இருக்காரு டாயின் பிரிட்டோரியஸ். மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். So it's time to move on to the next team, which none other than Kolkata Knight Riders. So Kolkata Knight Riders 64 crores which were ranked highest per. அது ரெண்டு லைக் 2 side of a coin. டீம்ஸ் அவங்கள டார்கெட் பண்ணி பிரைஸ் இன்க்ரீஸ் கூட பண்ணலாம். அப்புறம் அவங்களுக்கு இப்ப ஒரு பிளேயர் வேணும்னா they can go for it in the starting of the auction, I'm telling. So நான் ஓப்பனிங்ல 2 ஸ்பாட்டும் ஃப்ரீயா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும், பிகாஸ் ஐ won't open with சுனில் நரேன். அப்புறம் நம்பர் 3 அஜிங்கியா ரானே சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. அங்கரிஷ் ரகுவன்சி அவங்களோட ஃபியூச்சர், ரிங்கு சிங் 5,
பவல் நான் இப்போதைக்கு 6ல போடுறேன். உங்களுக்கு ஆப்ஷன்ல வேற யாராச்சும் குட் பிளேயர் கிடைச்சா தே கேன் ரீப்ளேஸ். பட் நாட் அவங்க எடுத்தே ஆகணும்னு கிடையாது. ஸோ 6 பவல், 7 ரவம்தீப் சிங், 8 நரேன், 9 ஹர்ஷித் ராணா, 10 வைபவ் அரோரா, 11 வருண் சக்கரவர்த்தி, 12ல வந்து ஒரு ஃபாரின் பேசர். ஸோ ஐ ஸ்டார்ட் ஆன் வித் த ஃபாரின் பேசர். இவங்களுக்கு வந்து ஃபாரின் பேசர் அதே தான். ஸோ தே நீட் லைக் டெட் போலிங் ஃபாரின் பேசர். ஏன்னா ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா இருக்காங்க பவர் பிளேல போட. So they can target one of Ben Dorcius or Jacob Duffy. CSK வந்து ஒரு பிளேயர் இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு பிளேயர் எடுக்கலாம். பத்திரானான் ஸ்ரீராம் சொல்றேன். ஐ திங்க் பத்திரானா விடுக்க அதர் டீம்ஸ் வில் ஆல்சோ பி இன்ட்ரெஸ்டட். பட் அவங்களுக்கு இவங்களுக்கு ஈஸி பிக் ஆயிரும், ஈஸியா அவங்க எடுக்க முடியும். ஆனா ஆக்ஷன்ல அவர் என்ன ஆர்டர்ல வரான்றது இருக்கு. அதே மாதிரி என்ன நீங்க சொன்னதுல ஓகே ஓகே நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ பத்திரானா கூட போகலாம், நாட் அ பேட் ஆப்ஷன். பட் ஆனா ஐ திங்க் தே ஓன்ட் ப்ரிஃபர் பத்திரானா. ஏன்னா பத்திரானா வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் அவர் வந்து முன்னாடி வருவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் கொஞ்சம் பின்னாடி தான் வருவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அப்ப அவங்களுக்கு பர்ஸ் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் எனக்கு என்னன்னா ஒன் ஆஃப் ஜானி பேஸ்ட்ரோ ஆர் டிம் சைஃபர்ட் கண்டிப்பா அவங்க எடுக்க போறாங்க. தே வில் கண்டிப்பா 7 crores கீழே கிடைச்சிருவாங்க. ஜேமி ஸ்மித். ஆனா ஐ ஃபீல் பேஸ்ட்ரோ ஆர் டிம் சைஃபர்ட். அப்புறம் செகண்ட் இன்னொன்னு ஓப்பனர் டெஃபினெட்லி கேமரன் கிரீன். ஸோ மிஸ்டர் ஸ்ரீராம், என்னோட இதுல என்னன்னா எனக்கு ரஹானே விளையாடுறாருன்னா ரஹானே என்னை கேட்டா ஓப்பனிங் தான் கரெக்டா இருப்பாரு. அவரால் பவர் பிளே முடிஞ்சு ஒன்றும் நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம். அவரால் அந்த என்ன சொல்றது பவர் ஹிட்டிங் பண்ண முடியல. ஸ்பின் ஹிட்டிங் கிடையாது, பவர் ஹிட்டிங்கும் கிடையாது. ஸோ டைமிங்ல தான் ஆடுறாரு. அதுதான் அவரோட சக்சஸும் ஓப்பனிங்ல தான் வந்திருக்கு. ஸோ அவர் ஒன் டவுன் போயிட்டாருன்னா போன சீசன் பார்த்தா ரன் ரேட் சூப்பரா போகுது. கரெக்டா பவர் பிளே முடிச்சு கொஞ்சம் 8th 9th ஓவர்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கீழே வருது. அதை புஷ் பண்றதுக்கு ஆள் கிடையாது ரன் ரேட்டை. அதனால ஒரு பவர் பிளேல வரணும், அடிக்கணும். நிறைய என்ன பண்ணாரோ அதை பண்ணிட்டு போயிடணும். ஐ அக்ரி. ஏன்னா அவங்க கேமரா எடுத்த கேமரா மும்பைக்கு அந்த சீசன் நல்லா பண்ணது வந்து நம்பர் 3ல தான். So they can put Cameron Green number 3. Rahane openingல கூட நல்லதா பண்ணி இப்ப மும்பை கூட is playing the top of the order openingல தான். ஆமா, ரஹானோட பெஸ்ட். சிஎஸ்கேல ஓகே அது ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு சீசன். அப்பயும் அவர் பின் சீட்டுற மாதிரி தான் வந்தாரு. வரணும் அடிக்கணும் போகணுன்ற மாதிரி தான் இருந்தாரு. அவர் கிளிக் ஆச்சு. பட் அவருக்கு எப்பவுமே அந்த நம்பர் 3 நம்பர் 4 வந்து அவருக்கு செட்டே ஆகாது. அவர் வந்து ஒன்ஸ் பவர் பிளே முடிஞ்சிச்சுன்னா அடிச்சுட்டு கிளம்பிடணும். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரஹானே தூக்கிட்டு டீம் வைக்க முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் தே டோன்ட் ஹேவ் கேப்டன். அதே மாதிரி இந்த ஆக்ஷன்லயும் கேப்டன் கிடைப்பாங்கிறது எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடைக்க மாட்டாங்க கேப்டன். ஸோ வேற வழி இல்ல, ரஹானே தான் கேப்டன். ஸோ ரஹானே ஓப்பனிங் தான் ஆடணும். ஸோ சொல்ற மாதிரி ஜேமி ஸ்மித், பேஸ்டோ. If they play Powell, they cannot play a foreign fast bowler. அவங்களுக்கு பவல் ஆடி ஆகணும்னா 11ல they have Indian options also. Like ஆகாஷ் மத்வால் ஆப்ஷன்ல இருக்க போறாரு, சிமர்ஜித் சிங் இருக்க போறாரு. பட் ஆனா they will leak run. ஸோ ஒரு ஃபாரின் பேஸ் இல்லாம ஒரு டீம் நல்லா பண்ணதா ஒரு சரித்திரமே கிடையாது. ஸோ ஐ திங்க் பவல் பதில they need a Indian like கார்த்திக் சர்மா. இல்ல யாரா இருந்தாலுமே இப்போ அவங்க ஷமியும் இப்ப கிடைக்க மாட்டாங்க. இப்ப யாரா இருந்தாலுமே ஒரு என்ன சொல்றது ஒரு பேஸ் பவுலிங்க்கு ஒரு லீடரே இல்ல. இப்ப யார் சொன்னது பத்திரனா எல்லாரும் வந்தாலுமே எல்லாருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டார்க் இருந்தாரு 24ல. இப்ப யாருமே இல்ல. ஒரு பேஸ் பவுலிங்க்கு ஒரு லீடே இல்ல. யார் எப்படி போடணும்னு சொல்லி தரது கூட ஆள் இல்ல. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். நம்ம கார்த்திக் சர்மா எல்லாம் சொல்லலாம். பட் ஆனா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஃபாஸ்ட் பவுலிங் இதுவா இருக்கும். ஒரு தடவை அதுவும் கொல்கட்டா மாதிரி பிச்சில் ரொம்ப சின்ன ஸ்டேடியம் கொஞ்சம் பட்டுச்சுன்னா போய்கிட்டே தான் இருக்கும் ரன். நான் பார்த்துருக்கேன் 260 280 சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொல்கட்டால. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங்க்கு கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் வேணும். பட் அன்பார்ச்சுனேட்லி யாருமே இல்லை இப்போதைக்கு. எடுக்கணும்னா ஆகாஷ் தீப் மாதிரி இந்தியன் பேசர் யாரும் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. சொல்ல போனா ஷமி இப்ப தோணுது ஷமியோட டீல் வந்து எல்எஸ்டிக்கு வந்து பெரிய டீல்னு தோணுது. மேபி ஷமி பெர்ஃபார்ம் பண்ணலாம் பண்ணாம போகலாம். பட் ஆனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ஆளே இல்லை. ஷமி கேன் க்ரூம் பிளேயர்ஸ் இன் எல்எஸ்டி. பட் ஆனா இங்க க்ரூம் பண்றதுக்கு ஒரு லீடர் இல்லை. ஸோ அவங்க மேட்ச் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து கேமரன் கிரீனை எடுத்தாலும் ஐ திங்க் அந்த ஃபாஸ்ட் பவுலர் தான் இன்னும் முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா போலிங் தான் உங்களுக்கு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு கொடுக்கும். பேட்டிங் நீங்க எவ்வளவு ரன் அடிச்சாலும் உங்க போலிங் தான் உங்களை காப்பாற்றும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா போன சீசன் நாட் கிரேட் சீசன் ஃபார் போத் ஆஃப் தெம். நல்ல ரீக் பண்ணாங்க ரன்ஸ். ஸோ நரேன் எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. பட் இஸ் அ கிரேட் போலர் அண்ட் அ கிரேட்
நரேன், வருண் சக்கரவர்த்தி, and everything. பேங்க் பிரச்சனையே இல்ல. And Varun Chakravarti might go runs, but he will take you wickets. So இந்த ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப வீக்கா தெரியுது. அதுக்கு So ஆள் எடுக்கிறதுக்கு ஆள் அங்க இல்ல வந்து இப்போ. நல்ல ஒரு எக்ஸெப்ஷனல் டேலண்ட் கண்டுபிடிச்சுதான் ஐ திங்க் தே கேன் ஃபில் த ரோல். ஏன்னா ஓவர்சீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஐ டோன்ட் ஃபீல் எனி ஒன் இஸ் தேர் லைக் லீடர். கரெக்ட். ஈவன் ஆகாஷ் மர்தல் மிஸ் பண்ற நினைக்கிறேன். அவருமே சிஎஸ்கேவோட இதுக்கு செட் ஆவார்னு தோணுது. அவரும் டெத் பவுலிங்ல போடுவாரு. பட் மேபி என்ன பிரைஸ் கிடைப்பாருன்னு தெரியல. நிறைய டிமே கண்டிப்பா 5-6 crore போவாரு ஏன்னா ஆகாஷ் வேற மத்வார். கமோடிட்டி இல்ல. ஏன்னா அவர் வந்து சேப்பாக்ல போட்ட எல்லா மேட்சும் நான் பார்த்திருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா போட்டிருக்காரு அவர். So it's time to move on to the next team, which is Sunrisers Hyderabad. ஸோ அவங்க பேட்டிங் ஆர்டர் ஃபுல்லா செட்டா இருக்கு. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், கிளாசன். அப்புறம் நம்பர் 5ல தான் ஐ பிரிங் ஆன் திஸ் பிளேயர் ஸ்மரன் ரவிச்சந்திரன். போன வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்தாரு. இப்போ அவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மரன் ரவிச்சந்திரன் 5, நிதிஷ்குமார் ரெட்டி 6, அனிகேத் வர்மா 7, கமின்ஸ் 8, ஹர்ஷல் பட்டேல் 9. 10ல தான் ஒரு கொஸ்டின் மார்க். தே நீட் அ ஃபாரின் பவர் பிளே போலர். இங்க தான் மேட் ஹென்ரி, கைல் ஜேமிசன் இவங்க ரெண்டுல ஏதோ ஒரு பிளேயர் இவங்க எடுத்தே ஆகணும்னு எனக்கு தோணுது. அவங்க ஈஷான் மலிங்கா இருக்காரு. ஆனா பவர் பிளேல கமின்ஸ் 3 hours போட்டா அப்புறம் டெட் போலிங் ஆள் இருக்காது. ஏன்னா ஹர்ஷல் பட்டேல் கரெக்ட். நம்ம நம்ப முடியாது. ஏன்னா அவரு இப்போ டொமஸ்டிக்ல கூட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஸோ ஐ திங்க் அவங்க ஈஷான் மலிங்காவை பெஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஃபாரின் சீமர் விளையாடணும். அதுக்கப்புறம் இங்க போலிங்ல வந்து தே நீட் ரவி பிஷ்னாய், தே நீட் அ ஸ்பின்னர், இந்தியன் ஸ்பின்னர் டு போல் வித் ஹர்ஷ் துபே. ஏன்னா ஜீஷன் அன்சாரி வந்து லாஸ்ட் இயர் பார்த்தோம். பட் ஆனா அவர் லீட் ஸ்பின்னரா விளையாட முடியுமா ஹர்ஷ் தெரியாது. துபே வந்து கண்டிப்பா உங்களுக்கு இல்ல இப்போ நீங்க சொன்னதுல வந்து நம்பர் 7ல வந்துட்டு அனிகேத் வர்மா வர்றாரு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியும் பவுலரா எடுத்துக்கிறீங்களா? ஓகே. ஏன்னா விட்டாச்சுன்னா 4 பவுலர் தான் இருக்காங்க. கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், ஃபார் நவ் வந்து இஷான் மலிங்கா போன தடவை நல்லா தான் போட்டாரு. ஜஷன் அன்சாரியில வச்சுக்குவோம். இப்போதைக்கு ஜஷன் அன்சாரின்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா ரவி பிஷ்னாய் எடுக்கிறாங்க. ரவி பிஷ்னாய். ஸோ 2 ஸ்பின்னர் கூட இல்ல. 2 ஸ்பின்னரா? கமின்ஸ், அதுக்கப்புறம் யார் சொன்னா? ஹர்ஷல் பட்டேலா? இன்னொரு ஸ்பின்னர் கமின்ஸ், வேணும். ஸோ ஹர்ஷல் ஹர்ஷ் பட்டேல், துபே. ஃபாரின் சீமர் அண்ட் ஹரிஷ் துபே. ஸோ அவங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் வேணும். வித் இம்பாக்ட் பிளேயர் அவங்களுக்கு 5 bowlers தான் இருக்கு. ஸோ தே ஷுட் ரொட்டேட் வித் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் அபிஷேக் சர்மா. ஆமா. ஸோ வாட் யூ ஃபீல்? இவங்க ரவி பிஷ்னாய் எடுக்க முடியுமா? ஏன்னா இவங்க ரவி பிஷ்னாய் மட்டும் வச்சு வர முடியாது. தே நீட் டு கோ ஃபார் ஃபாரின் ஃபாஸ்ட் bowler வேணும் அவங்களுக்கு வேணும். இல்ல ரவி பிஷ்னாய் கரெக்ட். எக்ஸாக்டா ரவி பிஷ்னாய் எனக்கு 25 crores இருக்காங்க. ஸோ மேபி எனக்கு டஃப் ஃபைட் வந்து சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்எச்சுக்கு தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் பர்ஸ் இருக்கிறது பார்த்தா டிசிக்கு ஆல்ரெடி அவங்களோட பவுலிங் செட்டு யுவராஜ் நிகம், அக்சர் பட்டேல், குல்தீப். மேபி அவங்க விலை ஏத்துனா கூட 8 crore மேல இது பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரிஸ்க்னு தெரியும். மற்றபடி எந்த டீமுமே அந்த பிரைஸும் கிடையாது. ஸோ அதான் எல்லாருமே ஒரு பிரைஸ் ஏத்தணும்னு இன்ஃபிளேட் பண்ணணும்னு நினைச்சா கூட ஒரு மேக்ஸிமம் 15க்கு மேல இன்ஃபிளேட் பண்ண முடியாது ரவி பிஷ்னாய்க்கு. ஈவன் எஸ்ஆர்எச். ஏன்னா ரிமைனிங் இருக்கிற 10 crores அவங்க வந்து ஈஸியா நிறைய பேக்கப்ஸ், இன்ஃபேக்ட் ஃபாஸ்ட் பவுலிங்க்கு பேக்கப்ஸ் வேற எடுக்கணும் அவங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு ரவி எஸ்ஆர்எச் பிஷ்னாய் வந்து 15 வரைக்கும் போவாரு. ஸோ எஸ்ஆர்எச் வந்து அவங்க ஃபாஸ்ட் bowling தான் போன வருஷம் ரீசன்ஸ் bowlingனே சொல்லலாம். அவங்க குவாலிஃபை ஆகல. ஏன்னா பேட்டிங் ஃபயர் ஆச்சு. ஆனா அவங்க bowling கடப்பார தான் ரொம்ப ரன்ஸ் லீக் பண்ணாங்க ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல. 230 கொடுத்தாலும் 230 சேஸ் பண்றாங்க ஆப்போனன்ட்ஸ். ஸோ அவங்க ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் அவங்க கண்டிப்பா சரி பண்ணி ஆகணும். ஸ்பின் ஓகே. ஏன்னா போன வருஷம் ஜீஷன் அன்சாரி ரொம்ப பேடா பண்ணலாம். ஆனா ஃபாஸ்ட் bowling தான் அவங்க ப்ரிடாமினண்டா வச்சு வரணும் இந்த ஆப்ஷனுக்கு. எனக்கு இந்தியன் உண்மையிலே ஃபாஸ்ட் bowlers will also be fine. லைக் ம், இப்ப அகீப் நபி அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிளேயர் ரஞ்சி டிராஃபில நல்லா பண்ணியிருக்காரு. முஸ்டாக் அலிலையும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அகீப் நபி கேன் பி இன் த ஐஸ் ஆஃப் சன்ரைஸ் ஹைதராபாத் ஸ்கவுட்ஸ் ஆல்சோ. yeah, ஸோ yeah. கமிங் ஏன்னா டு ஒரு தி பவர் நெக்ஸ்ட் பிளே டீம். பவுலர். ஸோ கமிங் டு தி நெக்ஸ்ட் டீம் மும்பை இந்தியன்ஸ். ஸோ 3 crores வச்சு ஆப்ஷன் வராங்க. ஸோ சிஎஸ்கே ஒரு ரோல் இவங்க பண்ணுவாங்க. சிஎஸ்கே ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ற ரோல். ஸோ இவங்க பிளேயிங் லெவன் வந்து ரயன் ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, ரதர்ஃபோர்ட், நமந்தீர், சாண்ட்னர், தீபக் சேர், போல்ட், பும்ரா அண்ட் மயங்க் மார்க்கண்டே ஆஸ் தேர் இம்பாக்ட் பிளேயர். ஸோ அவங்க வந்து ரயன் ரிக்கல்டனுக்கு ஒரு பேக்கப் எடுக்கலான்னு பார்ப்பாங்க. ஸோ ஒரு 3 crores உள்ள அவங்களுக்கு என்ன பேக்கப் கிடைக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல ஜேமி 3 ஸ்மித் + 5 வச்சுக்கலாம்.
8 crores வர வருவாங்க. 8 crores ஓட வருவாங்க. ஆனுவல் Yes, ஃபர்ஸ்ட் yes. இன்க்ரீஸ் வந்து 8 crores. 8 8 crores crores ஓட ஓட வருவாங்க. வருவாங்க. ஸோ ஐ திங்க் ஒரு குர்பாஸ் இல்ல ஜேமி ஸ்மித் ஒரு ஃபர்ஸ்ட் பிட்லேயே எடுத்துட்டாங்கன்னா ஐ திங்க் ரயான் ரிக்கல்டன் பேக்கப்பா வச்சுப்பாங்க. மற்றபடி எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா ஃபாஸ்ட் போலிங்க்கு அஸ்வினி குமார் இருக்காரு, ஷார்துல் தாக்கூர் இருக்காரு, ரதர்ஃபோர்டுக்கு ஜாக்ஸ் இருக்காரு, சாண்டருக்கு அல்லா கசன்ஃபர். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனி ஸ்பாட் இஸ் வேகண்ட். சும்மா அந்த பேட்டிங் டாப் ஆர்டர் பேட்டிங்ல வந்து ஏதாவது பேக்கப்ஸ் வேணா எடுத்து வச்சுக்கலாம். சொல்ற மாதிரி அதாவது விக்கெட் கீப்பர் மேபி இப்போ ராபின் மின்ஸ் மட்டும் தான் இருக்காரு. போன வருஷம் அவர் பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பருக்கு ஒரு ஆல் அவுட் போய் ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் யாராவது மேபி இப்போ நம்ம பாக்குற மாதிரி இந்த துஷார் ரஹேஜா வந்து விக்கெட் கீப்பர் தான் நினைக்கிறேன்ல. யா அது யா மாதிரி ஏதாவது ஒரு பிளேயரை வந்து எடுக்கலாம். ஸோ அவங்களோட பவுலிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாரின் ஓவர்சீஸ்க்கு இது மட்டும் ரிக்கல்டன் உட்கார வைக்கலாம். இல்லை மேபி மறுபடியும் பேஸ்டோக்கும் துஷார் ரஹேஜாக்கும் எடுத்து ஒரு 8 crores எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ஆல் செட்டில்டு. ஏன்னா ஸ்பின்னுக்கு ஆல்ரெடி மயங்க் மார்க்கெட் வேற எடுத்துட்டாங்க. இன்னொரு ராகுல் சேவரோ போறதுக்கு அவங்களுக்கு யூஸே கிடையாது. ஆல்ரெடி ரெண்டு லெக்கி வைக்கிறதுல அவங்களுக்கு யூஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டீம் இஸ் ஆர்சிபி. ஸோ 16 crores ஓட வராங்க. சாம்பியன்ஸ் சால்ட் விக்கெட் கீப்பர் விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் படிதார், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ஷெப்பர்ட், குருணால் பாண்டியா, ஹேசல்வுட், புவி, அப்புறம் யாஷ் தயால், சுயாஷ் சர்மா அண்ட் பேக்கப் ரசிக் தார் கூட இருக்காரு ஃபாஸ்ட் போலிங்க்கு. அப்போ போன ஆப்ஷனுக்கு அப்புறம் ஐ திங்க் ஆர்சிபி வில் பி த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் டீம். ஏன்னா போன வருஷம் அவ்வளவா யாருமே இல்லை ஃபினிஷர்ஸ்ல. அவங்க 2 ஃபினிஷர்ஸ் எடுத்தாங்க அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தவங்கள, டிம் டேவிட் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட். 2 8 crore பேரும் தான் ரெண்டு அவங்களோட பேருமே. பீக் ஆஃப் த கரியர்ல இருக்காங்க 2 பேரும். மெயின்லி டிம் டேவிட் பீக் ஆஃப் த பீக்ல இருக்காரு அவர் கரியர்ல. ஸோ இப்போ வந்து அவர் நம்பர் 4 நம்பர் 5 வந்து ஸ்பின் ஹிட்டர் ஆயிட்டாரு. முன்னாடி அவரு மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், பியூஷ் சாவ்லா அவர் முன்னாடி அனுப்புவாங்க ஸ்பின் ஆடுறதுக்காண்டி, ஆமா. ஒரு ஃபாஸ்ட் போலிங் தான் அடிப்பாருன்னு. ஸோ இந்த டீம்ல வந்து என்ன கேட்டா ஒரு ஹோலும் இல்லை ஐ திங்க். ஆனா ஹேசல்வுட்டுக்கு தே ஷுட் டேக் பேக்கப். ஏன்னா அவர் ஆஷஸ் விளையாட போறாரு, அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப் விளையாட போறாரு. ஸோ இஸ் இன்ஜுரி ப்ரோன் போலர். எனக்கு என்ன கேட்டா இன்னொன்னு சொல்லுவேன் நான், அந்த புவிக்கு கண்டிப்பா பேக்கப் வேணும். ஏன்னா புவி வந்து ஆல்ரெடி அவரோட அவரோட ஃபேக் எண்ட்ல இருக்காரு. போன வருஷத்தோட இம்பாக்ட் இந்த வருஷம் கொடுக்க முடியுமா தெரியல. ஏன்னா டொமஸ்டிக் அவர் கன்சிஸ்டண்டா விளையாடுறது கிடையாது, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றதும் கிடையாது. இன்னொன்னு யாஷ் தயாலோட ஸ்டேட்டஸ் சரியா, அவர் ஏதோ ஒரு லீகல் இஷ்யூஸ்ல மாட்டியிருக்காரு. அவர் விளையாட முடியுமான்றதும் ஒரு பெரிய கொஸ்டின் இந்த வருஷம். ஏன்னா எந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லயும் அவர் பேன் பண்ணியிருக்காங்க. அவர் எந்த டோர்னமெண்ட்டுமே இப்போதைக்கு விளையாடல, ரஞ்சி ஸ்மார்ட் எதுலயுமே விளையாடல. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி நிகிடியை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நுவான் துஷாரா இருக்காங்க. மேபி ஹேசல்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா இருக்காங்க. பட் இன்னும் ஒரு 1 or 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அவங்களுக்கு தேவை எனக்கு தெரிஞ்சு. அகெயின் ஃபாஸ்ட் பவுலிங் தான் பெரிய டிமாண்ட்ல இருக்கு. அதுக்கு தான் ஆளும் இல்லாம இருக்காங்க. பூனோஸ் அவங்க வந்து ஆகாஷ் மத்வாலுக்கு போலாம், நல்ல சாய்ஸா என்ன இருப்பாரு. கேட்டா ஃபாஸ்ட் இல்ல போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆகாஷ் இந்தியன்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு, ஓவர்சீஸ்ல இல்லாம. ஆனா இந்தியன்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா முஸ்தாக் அலில நிறைய ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லா பண்ணிட்டு இல்ல இருக்காங்க. ஆனா ஒரு ஸோ ஐ ப்ரூவன் திங்க் ஆர்சிபி ஐபிஎல் ஓன்ட் பிளேயர், பி மச் ட்ரபிள். இல்ல ப்ரூவன் ஐபிஎல் பிளேயர் வேணும்ல. ஏன்னா புவி இல்ல தயாலோட ஷூஸை ஃபில் பண்ணும். ஏன்னா எல்லாரும் கண்டிப்பா. போத் ஆஃப் தேம் ஆர் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, மேபி இந்த நம்ம சொன்ன இந்த அக்யூப் நபி வந்து இந்த டீமுக்கு நல்லா செட் ஆவாரு, ஆர்சிபிக்கு எஸ். பவர் பிளே பவுலர். So we have come to the roundup of the 5 teams. We'll come with the next 5 teams. So bye. Thank you. தேங்க்யூ. Thank you. Bye.